ஹார்முஸில் கால் வைத்தால் பணம் தரணும். அதிபர் டிரம்ப் தடாலடி. மீண்டும் உச்சக்கட்ட பதற்றம். நீண்ட காலத்திற்கு பிறகு இப்போதுதான் மத்திய கிழக்கில் அமைதி திரும்பியுள்ளது. ஆனால் அதற்குள் மீண்டும் பதற்றம் வெடிக்கும் ஒரு சூழல் உருவாகியுள்ளது. ஒரு பக்கம் ஹார்முஸை மூடப்போவதாக ஈரான் மிரட்டியுள்ள நிலையில் மற்றொரு பக்கம் ட்ரம்பும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதாவது அடுத்த 60 நாட்களில் நிரந்தர அமைதி ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்றால் அமெரிக்காவே அந்த பகுதியில் சொந்த சுங்க கட்டணத்தை விதிக்கும் என்று கூறியுள்ளார். உலக பொருளாதாரத்தில் மிக முக்கியமான கடல்வழி பாதையாக உள்ளது ஹார்முஸ் ஜலசந்தி. சர்வதேச அளவில் அதிக அளவில் கச்சா எண்ணெய் இந்த பாதை வழியாகத்தான் கப்பல்களில் கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது இந்த பகுதியை மையமாக வைத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு தற்காலிக அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி அடுத்த 60 நாட்களுக்கு ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு எந்தவிதமான சுங்க கட்டணமும் வசூலிக்கப்படாது. ஆனால் இந்த 60 நாட்களுக்குள் ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அமெரிக்காவே அந்த பகுதியில் தனது சொந்த சுங்க கட்டணத்தை விதிக்கும் என்று அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். மேற்காசிய நாடுகளில் அமைதியை பேணவும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அமெரிக்க இராணுவம் ஒரு பாதுகாவலன் போல செயல்படுவதாக ட்ரம்ப் கூறுகிறார். அவர் மேலும் கூறுகையில், நாங்கள் இவ்வளவு காலம் பாதுகாப்பு வழங்கியதற்கான செலவுகளையும் இனி வழங்கப் போகும் பாதுகாப்பிற்கான செலவுகளையும் ஈடுகட்ட இந்த கட்டணம் அவசியம். ஈரானை எந்த கட்டணமும் வசூலிக்க அனுமதிக்க முடியாது. வசூலித்தால் அது அமெரிக்காவுக்குத்தான் சேர வேண்டும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மறுபுறம் ஈரான் இந்த ஒப்பந்தத்தை ஏற்க மறுப்பதாக தெரிகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை காரணம் காட்டி ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிவிடுவதாக ஈரான் இராணுவம் மிரட்டல் விடுத்துள்ளது. அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை மீறிவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. இருப்பினும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை பிரிவு கப்பல் போக்குவரத்து தடையின்றி நடப்பதாகவும் அமெரிக்க கடற்படை அதை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலை சரி செய்ய சுவிட்சர்லாந்தில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன. பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகள் இந்த பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்துகின்றன. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாஃப் ஆகியோர் இதில் பங்கேற்கின்றனர். ஒரு முழுமையான அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதும் பிராந்திய மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதுமே இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கமாகும். இந்த மோதல் போக்கு உலக சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் எட்டப்பட்ட செய்தியால் கச்சா எண்ணெய் விலை சுமார் 5% வரை சரிந்துள்ளது. இது நுகர்வோருக்கு சாதகமான விஷயம். அதே நேரம் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் கடல் போக்குவரத்தில் புதிய கட்டணங்கள் விதிக்கப்படுவதை விரும்பவில்லை. இது சுதந்திரமான வணிகத்தை பாதிக்கும் என அவை கருதுகின்றன. ட்ரம்பின் இந்த சுங்க கட்டண மிரட்டல் ஒருபுறம், ஈரானின் ஹார்முஸ் மூடல் எச்சரிக்கை மறுபுறம் என ஹார்முஸ் தற்போது மீண்டும் போர்க்களமாக மாறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அடுத்த 60 நாட்களில் சுவிட்சர்லாந்தில் நடக்கும் பேச்சுவார்த்தையில் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா அல்லது உலக பொருளாதாரம் மீண்டும் ஒரு நெருக்கடியை சந்திக்குமா என்பதையே உலக நாடுகள் உற்று கவனித்து வருகின்றன.